அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராஃபிட்டு 19% ப்ராஃபிட் க்ரோத்து அப்படி இப்படின்லாம் நியூஸில் போடுறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோர் பிஸ்னஸ், அதாவது என்னென்னா அவங்க டே டு டே பண்ணுற ரெகுலரான பிஸ்னஸ்லேருந்து இந்த ப்ராஃபிட் வந்துருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கொண்டாடி இருக்கும். ஆனால் இதனால தான் ஏர்னிங்ஸில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். பெரும்பாலும் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ்லேருந்து வர்ற ரெவன்யூ ப்ராஃபிட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதர் இன்கம் அல்லது அவங்களுடைய லேண்டையோ பில்டிங்கையோ விற்றுருப்பாங்க. இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ், அந்த பியூரிட் அப்படிங்கிற அந்த வாட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸை அவங்க விற்று அந்த காசை ப்ராஃபிட்டாக காட்டியிருக்கிறாங்க. அவங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சோப்பு, பியூட்டி கேரு, பர்சனல் கேரு, இந்த மாதிரி நிறையா டிவிஷன்ஸு, செக்டர்ஸு அவங்களுக்குள்ளேயே சப்டிவிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் என்ன மாதிரி க்ரோத் காட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது மக்கள் கையில் கண்டிப்பாக காசு இல்லை, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கவே இல்லை. ஆனால் ஐ எம் வெரி ஷுர் இந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி கம்பெனிகள்லாம் நல்ல வேல்யூவேஷனில் உங்களால் பிடிக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக இது பிக்கப்பு எடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர், HDFC பேங்க்கு, TCS இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஆல்ரெடி வளர்ந்துருச்சு. க்ரோத் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. உங்களுக்கு 10% to 12% வருஷம் க்ரோ ஆனாலே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய கம்பெனிஸ். இந்த மாதிரி கம்பெனிஸுகளில் நம்ம ஏன் கை வைக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கம்பெனிகளில் நம்ம டிஃபென்சிவாக சேஃபாக அப்ரோச் எடுக்கிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி கம்பெனிஸை நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் நம்ம பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஸ்ட்ராட்டஜி எங்கே க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த கம்பெனிகளில் நல்ல வேல்யூவேஷனில் பிடிச்சி அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல வேல்யூவேஷன், நல்ல ரிட்டர்ன் ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ். உங்களுக்கு புரியுதா? இப்போது HDFC பேங்க்கு அல்லது TCS அல்லது HUL பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக எந்த ப்ரைஸுமே ஏறவே இல்லை. போட்டவங்களுக்கு எல்லாம் நட்டம். ஏன்னா அவங்களுடைய க்ரோத்துக்கான காசை முன்னாடியே கொடுத்துட்டோம். ஏகப்பட்ட பியில் கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறோம். அதனால் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த கம்பெனிகள்லாம் ஏறாதா? கண்டிப்பாக ஏறும். ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஏறும். இந்த கம்பெனிகளையும் நம்ம போர்ஷன் வச்சுக்கணும், ஸ்டாக் வச்சுக்கணும். எப்போனா இந்த கம்பெனிகள்லாம் எப்போல்லாம் வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே என்ட்ராகி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ கொக்கு மாதிரி காத்திருந்து இதையும் பிடிச்சிக்கணும். அதே சமயம் 15 வருஷம் கழிச்சும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க போகிற கம்பெனிகள், அதே சமயம் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனிகளையும் பிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லார்ஜ் கேப்லேயே மார்க்கெட் கேப் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த கம்பெனி ஒரு 5 லட்சம் கோடியாக மாறலாமா? மாறலாம். ஸோ அட்லீஸ்ட் 1 லட்சம் கோடி இல்லை 80,000 கோடி 75,000 கோடி இந்த மாதிரி மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிகள் இப்போது மார்க்கெட் உடைய மார்க்கெட் கேப்பும் குறையும். புரியுதுங்களா? ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் ப்ரைஸ் உடைய மார்க்கெட் கேப்பு உடஞ்சிரும். ஸோ அதுக்காக மார்க்கெட் கேப்பை டைரெக்டாக எடுத்து பார்த்து போடாதீங்க. ஸோ ஓரளவு மிட் கேப் டு லார்ஜ் கேப்பு அந்த மாதிரி பாருங்கள். அந்த மிட் கேப்லையுமே க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கிற கம்பெனிஸை உங்களுடைய கன்விக்ஷனை பொறுத்து, உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து, உங்கள் ஃபோர்சீயிங் எபிலிட்டியை பொறுத்து எந்த இண்டெக்ஸ்குள்ளெல்லாம் அந்த கம்பெனி இருக்குது, எவ்வளோ வருஷமாக இருக்குது, எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கலன்னா பின்னாடி வருவாங்களா, அந்த மாதிரி பார்க்குறது. உதாரணமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக இருக்கட்டும், அல்லது விப்ரோ ஒரு உதாரணம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் நல்லாவே விலை குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அல்லது ஐடி செக்டரில் ஏதாவது மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் நல்ல வேல்யூவேஷனில் எதனா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் அவ்வளோ ஃபெயிலாக மாட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் பொறுமை, நிதானம், 10 வருஷம் நல்ல வேல்யூவேஷன். சரிங்களா? மார்க்கெட் எனக்கு தெரிஞ்ச கீழே பெருசாக உடஞ்சி கீழே போகலைன்னாலும் திருப்பி ஏறிட்டு திருப்பி அதே மாதிரி செக்டர் ரொட்டேஷனில் இதே ரேஞ்சுக்குள்ளே அட்லீஸ்ட் வருஷக்கணக்காக சுற்றலாம், 2 வருஷமாவது சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டைம் கரெக்ஷன் நீங்கள் பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அதிகமாக உடஞ்சி அதிக டைம் கரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா யாருனாலையுமே தாங்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் ஒரு 10% உடஞ்சிட்டு
ரொம்ப அதிகமான டைம் கரெக்ஷன் கொடுக்காம 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் கரெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட் லெவல் எதிர்பார்ப்பாக நான் அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். மார்க்கெட்லாம் வந்து ஒன்றும் 40%லாம் உடஞ்சிடாது. 40% உடஞ்சிட்டு 4-5 வருஷத்துக்கு ஃப்ளாட்டாகலாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நடக்காதுன்னு வந்து எல்லோரும் வேண்டிக்குவோம். இன்னும் ஒரு 10 வருஷம் 10% தான் கீழே போகும். 1.5 வருஷம் வேணால் வந்து கரெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு நிதானமாக வந்து நம்மளுடைய பணத்தை டிப்ளாய் பண்ணுவோம்.